பரிசுத்த வேதத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதத்தின்படி அவர்கள் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன நான் சொல்ல வர்றேன்னா, கடைசி காலத்துல தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடாம இருங்க. நமக்கு ஆண்டவர் 66 புத்தகங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இதுல கடைசி காலத்துல என்ன நடக்கும், வாழ்வுல என்ன நடக்க போகிறது, நீ எப்படி இருப்ப, எங்க போக போற, நீ எப்படி இந்த உலகத்துல வாழணும்ன்ற எல்லா தீர்க்க தரிசனமும் ஏற்கனவே பரிசுத்தமான தேவனுடைய தீர்க்க தரிசிகளால எழுதப்பட்டு நம்முடைய கரங்களில கொடுத்துட்டாரு. இனியும் உனக்கு தனிப்பட்ட விதத்துல தீர்க்க தரிசனம் தேவையில்லை. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. தேவன் நீ எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், உனக்கு என்ன நடக்க போகுதுன்றது அவர் உன் காதுபட உன் கூட ஆண்டு பேசி உன்னை சரியான பாதைகளை நடத்துவா. கடைசி காலத்துல தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடாதீங்க. தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுனீங்கன்னா என்னது, கடைசியில ஏமாற்றப்படுவீர்கள், வஞ்சிக்கப்படுவீர்கள். ஆமா, புரிந்து கொள்ளுங்க. தீர்க்க தரிசனம், அந்த ஊழியக்காரர் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னு பாருங்க. இனி தீர்க்க தரிசிகள் ஊழியம் நமக்கு வேணுமா? சொல்லுங்க. தீர்க்க தரிசிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா தீர்க்க தரிசிகளை விட மேலானது இந்த கர்த்தருடைய வேதம். நிறைய பேர் தீர்க்க தரிசிகளை தேடி பொய்யான தீர்க்க தரிசிகள்கிட்ட மாட்டி, கள்ள தீர்க்க தரிசிகள்கிட்ட மாட்டி ஏமாந்து தங்களுடைய ரட்சிப்பை இழந்து கடைசியில் என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் நரகத்துக்குள்ளாக தங்களை ஆக்கினைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள்.